Good evening, everyone. Second annual executive meeting and general body meeting, Basketball Federation of India. சென்னையில் வந்து செகண்ட் டைம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ஆல் ஸ்டேட் இஸ் ப்ரெசன்ஸ். ஸோ கிராண்ட் மெடல்ஸ், ஹியூஜ் டிஸ்கஷன்ஸ். ஸோ மார்னிங் 10 to up to 3 இட்ஸ் a 5 hours discussion about what is the future development programs, progress, league, academies, and the new structures, financial projections எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். ஒரு டெமோக்ராட்டிக் மேனராக கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸாக இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் ஆச்சு. மைசெல்ஃப், செக்ரட்டரி ஜெனரல், ட்ரெஷரர் சார் அண்ட் செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக லீகுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே பேஸ்கெட் பால் எப்போ வரும், ஆஃப்டர் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடிக்கு அப்புறம் பேஸ்கெட் பால் லீக் எப்போ வருங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 15 lakh ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் வந்து 11 lakh ஸ்கூலில் வந்து பேஸ்பால் கிரவுண்ட் இருக்குது. வேறு எந்த கேம்லேயும் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் கிட்ஸ், காலேஜில் இருக்க எல்லா பிளேயரும் பேஸ்கெட் பாலை வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ப்ரொஃபஷனலாகவும் விளையாண்டுட்ருக்காங்க. இவங்களுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி உருவாக்க போகிறோம்? ஸோ நாட் ஓன்லி ப்ரொஃபஷனல் லீக், ஈவன் ஸ்கூல் லீக், காலேஜ் லீக், அப்புறம் வந்து U23 லீக், அதாவது அண்டர் 23 வந்து லீக், அந்த லீக் எப்படி கொண்டு வரலாம்? அப்புறம் சீனியர் மென் அண்ட் உமன் லீக், நாட் ஓன்லி த மென், ரெண்டும் சேர்த்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு, நீங்கள் நிறைய லீக் பார்த்துருப்பீங்க, மென் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உமன் லீகும் சேர்ந்து நடத்தணுங்கிறது தான் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான முடிவு. ஸோ அந்த டிஸ்கஷனில் எல்லா ரெசல்யூஷனுமே வந்து யுனானிமஸாக வந்து பாஸ் ஆச்சு. அதில் முக்கியமாக அகாடமிஸ், பாஸ்கெட்பாலுக்குன்னு பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு ஓன் அகாடமிஸ் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் வந்து ஆட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து மணிபால் யூனிவர்சிட்டி அண்ட் மும்பையில் வந்து கார்வாஸ் அமெரிக்கன் ஸ்கூல், அவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு வந்து MOU, ஆல்ரெடி மணிபாலில் வந்து MOU சைன் பண்ணியாச்சு. கார்வாஸில் வந்து நம்ம வந்து சைன் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக என்னென்னா 30 boys 30 girls எவ்ரி அகாடமி. ஸோ அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 நேஷ்னல்ஸ்லேருந்து பெஸ்ட் பிளேயரை எடுத்து இந்த ஸ்கூலில் ஏஜ் ஆஃப் 12 23 வரைக்கும் ஸ்கூலில் வந்து சைன் போட்டிருக்கோம். ஸ்கூலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுட், அகாமடேஷன் அண்ட் எஜுகேஷன் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். We are going to appoint foreign coach, local Indian 2 coaches appointment பண்ணி 365 days have to focus. Now our ambition, upcoming Olympics, next Olympics, US, அதில் வந்து 3x3 இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏஷியாவில் வந்து டாப் 3 ரேங்க்குள்ளே வரணும் வித்தின் 4 yearsல. 5x5 ஏஷியாவில் வந்து டாப் 3 வரணும் 4 yearsக்குள்ள. வித்தின் 8 yearsல ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஒரு ஆம்பிஷனோட தான் இந்த அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அகாடமிஸை வந்து இந்த 2 அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். வித்தின் 1 year 2 yearல 10 அகாடமிஸை வந்து இந்தியா ஃபுல்லாக பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் வந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து 2 things பெனிஃபிட் பிளேயர்ஸுக்கு. நிறைய ரூரல் இருந்து, இன்னும் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அப்புறம் நார்த் ஈஸ்ட், மிசோரம், இங்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெரும்பாலும் இருக்காது. ரொம்ப ரொம்ப பாவர்ட்டியான சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க பிளேயர்ஸ் இந்த மாதிரி பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து அகாடமிக்காகவும் வந்து எதிர்காலத்தில் வந்து டாப்பில் வர முடியும்.
ஒலிம்பிக்கில் வந்து ஒரு பிளேயரை கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து மார்னிங் ஈவினிங் 2 hours ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் பத்தாது. ஸோ எப்படி செர்பியாலையும் யூஎஸ்லேயும் ஒரு அகாடமி கான்செப்டில் கொண்டு வருமோ அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அகாடமி வந்து இந்த கேலண்டர் இயர்லேயே கிட்டத்தட்ட ஆல்ரெடி நடந்த அதுக்குன்னு தனியாக டேலண்ட் ரிசர்ச் விங் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கிரிக்கெட்டில் வந்து ஜக்மோகன் டால்மியா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு இந்த விங்கை. ஸோ அவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இது வந்து நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து அமன் சர்மான்னு சொல்லிட்டு சாயோடைய அங்கே டைரக்டராக இருக்கார், அவரை வந்து நாங்கள் சேர்மனாக போட்டிருக்கோம். கமிட்டி மெம்பர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான மிஸ்டர் பாஸ்கர், சாயோடைய சீஃப் ஹெட் கோச். அவர் வந்து சாய் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட் 2 years அப் டு ரிட்டையர்மெண்ட் பாஸ்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டெப்டேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. தென் ஆர்னிகா, FIBA கோச், FIBA இன்ஸ்ட்ரக்டர் ஒன்லி இன் இந்தியா உமன். தென் ராம்குமார், இந்தியன் பிளேயர், நேஷனல் அவார்டி. ஸோ அவரை வந்து இந்த கமிட்டியில் போட்டிருக்கோம். ஸோ இந்த டேலண்ட் ரிசர்ச் விங் கமிட்டி வந்து இந்த அகாடமியை செட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை ஸ்கவுட்டிங் பண்ணி, இந்தியாவில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் ஸ்கவுட்டிங் பண்ணி இந்த அகாடமிஸை செட் பண்ணுறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். எவ்ரி ஸ்டேட்டில் 2 கோச்சஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் டேலண்ட் ரிசர்ச் விங் கமிட்டிக்கு. ஸோ இதுதான் அந்த அகாடமியோடைய பேசிக் ப்ரோக்ராம். ஸோ இது 10 அகாடமிஸாக வரும் பொழுது ஈவன் தமிழ்நாட்டில் சென்ட் ஜோசப் காலேஜ் ரெடி டு சைன் வித் அகாடமி வித் BFI அண்ட் தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனோட. ஸோ நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ் they are ready to sign with BFI to contribute in our ambitions for upcoming Olympics, upcoming Asian Games, Commonwealth Games. இதில் இந்தியா வந்து மெடல் எடுக்கிறதுக்கு எல்லா காலேஜஸும், முக்கியமாக நிறைய காலேஜஸ் வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட MOI வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சைன் பண்ண போகிறோம். இது அகாடமிஸோடைய முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், நிறைய ரூல்ஸ் இப்போ வந்து ஓல்டு ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 நேஷனல்ஸ் தான் விளாடணும் அப்படின்னு ஒரு இருந்ததை அண்டர் 10 வந்து 10 இயர்ஸில் விளையாண்ட ஒரு பிளேயர் ஜூனியர் விளையாடும்போது 7 நேஷனல்ஸ் விளையாடணும்னு வரும்பொழுது பிளேயர்ஸ்க்கு வந்து அதில் வந்து நிறைய டிமோட்டிவ் ஆகுது. எப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து அண்டர் 16 வந்து சீனியர் இந்தியா விளையாண்டாரோ, ஸோ அந்த ரூலை வந்து நாங்கள் டோட்டலாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இப்போ வந்து 10 நேஷனல்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அண்டர் 13 3 நேஷனல்ஸ், அண்டர் 16 3 நேஷனல்ஸ், அண்டர் 18 4 நேஷனல்ஸ் பிளேயர்ஸ் விளையாடலாம்னு வந்து ரூலை மாற்றிருக்கோம். ஸோ ஒரு பிளேயர் கம்ஃபர்டபுளாக 10 நேஷனல்ஸ் விளையாட முடியும். அதுக்கப்புறம் பிளேயருடைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாஸ்கெட் பால் வந்து 12 பிளேயர்ஸ் கேம். ஆனால் வந்து கோச்சஸோட மைண்ட் செட் என்னன்னா எப்பயுமே 6 to 7 பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாட வைப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த ரூலை வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு. இது இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப் டு அண்டர் 18 12 பிளேயர்ஸ் மஸ்ட் பிளே த நேஷனல்ஸ் அப்படிங்கிற வந்து சிஸ்டத்தை வந்து இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இனிமேட்டு வந்து 6 பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாட வச்சு நேஷனல்ஸை வந்து முடிக்க முடியாது. த கோச் ஹாவ் டு திங்க் ஹவு டு யூஸ் ஆல் 12 பிளேயர்ஸ். அது ஒரு முக்கியமான டெசிஷன். இதில் வந்து டாப் 5 பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம்லாம் இல்லைங்கிறத வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். 5 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸை வந்து நிறைய மேட்ச் விளையாட வச்சு நிறைய இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து 12 பிளேயர்ஸ் மஸ்ட்டுங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரோம் நம்ம. அதாவது அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் ஒரு குவார்டர் விளையாட முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூ சிஸ்டம் வந்திருக்கும். அப்புறம் எங்கே ஜாப் கிடைக்குதோ உடனே அந்த இடத்துலையே விளாட்லாம். முன்னாடி வந்து 6 minutes டைம் இருந்துச்சு, இப்போ அந்த ரூலை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஸோ எங்கே வந்து பிளேயருக்கு ஜாப் கிடைக்குதோ அங்கே இமீடியட்டாக அங்கே நேஷனல்ஸ் விளாட்லாங்கிற ரூலை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் பண்ணிட்டோம். தென் லீக் ஆல்ரெடி February 6th ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துருக்கோம். நேஷ்னல் ஸ்டார் பாஸ்கெட் பால் லீக் அப்படிங்கிறத ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் பட் சாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஓவர்சி பண்ணி இன்னைக்கு வந்து டெண்டர் வந்து மிட்வேல இருக்கும். டெண்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு.
கம்மிங் 25th வந்து ஃபைனல் பிட் வித் லைவ் கேமராவோட கமிட்டிக்கு முன்னாடி சீல் கவரை வந்து எந்த கம்பெனி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ, டெக்னிக்கல் பிட்டில் பாஸ் ஆனவங்க யார் ப்ரப்போஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்களோ, ஓப்பன் பண்ணி அதில் யார் ஹைகோர்ட் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு இந்த லீக் வந்து போய் சேருங்கிறத ஃபஸ்ட்டு டைம் டெண்டரை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் டெண்டர் பண்ணியிருக்கோம். முன்னாடி நடந்த டெண்டர் வந்து ஒரு ப்ராப்பரான பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோ இல்லை எல்லாத்தையும் கால்ஃபார் பண்ண டெண்டர் கிடையாது. ஸோ அதனால் நடந்து முடிஞ்ச ஜெனரல் பாடி மீட்டிங்கில் எல்லா பழைய லீக் அக்ரிமெண்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பழைய நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஐஎன்பிஎல் வாஸ் பிஎஃப்ஐ ஃபைட் அப்படின்னு. ஐஎன்பிஎல்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி. அப்போ பழைய அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் இன்னும் டேட்டை நோட் பண்ணிக்கலாம். February 15th இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஐஎன்பிஎல்லோட அக்ரிமெண்ட், கேப்டன் லீகோட அக்ரிமெண்ட். அந்த டைமில் பாடியே கிடையாது, எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 15 முடிஞ்சு 18 அன்னைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்னு போட்டிருந்தாங்க. அதாவது அப்போ எலெக்ஷன் நடந்து நியூ பாடி வந்திருந்தால் 18 நடந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் எல்லா அஜெண்டாவும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 18 மீட்டிங்கே நடக்கலை, ஏன்னா கோரமே இல்லை. அப்போ எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் எலெக்ஷன் வேணும்னு. ஸோ அந்த பழைய அக்ரிமெண்ட் சைன் போகிறதுக்கு பழைய செக்ரட்டரி ஜெனரலுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது, பவரும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் ஐஎன்பிஎல் வந்து மீட் பண்ணாங்க. இந்த லீகை நாங்கள் February 6th அன்னைக்கு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோன்னே அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பிஎஃப்ஐயோட சேர்ந்து லீக் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ சைட் எங்ககிட்ட எந்த அக்ரிமெண்ட் காப்பியும் இல்லை. அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி போட்டோங்கிறீங்க. தெர் இஸ் நோ டாக்குமெண்ட்ஸ், தெர் இஸ் நோ வேலிடிட்டி, பிகாஸ் அப்போ ஆஃபீஸ் பேர்ஸே கிடையாது. அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தே சைட் ஓகே நாங்களும் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டெண்டரில். இந்த டெண்டரில் ப்ரொபோசல்ஸும் கொடுத்தாங்க. பட் இன்பிட்வீன் கேப்பில் திடீர்னு பிளேயர்ஸை பார்த்து பிளேயர்ஸுக்கிட்ட போய் பர்சனலாக மணி கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வேலையில் இறங்கினாங்க. ஸோ அதை வந்து இமீடியட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். தென் எகெயின் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் வந்து நடத்த பார்த்தாங்க. அப்போ நாங்கள் இமீடியட்டாக கோர்ட்டுக்கு போனோம். அப்போ கோர்ட்டில் வந்து தவறாக தகவல் சொன்னாங்க. பிஎஃப்ஐயோட சேர்ந்து தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறோன்னு சொன்னாங்க. தென் வி கிளைம் தே சைட் இந்த கோர்ட் இந்த மாதிரி நாங்கள் வந்து 16.5 crores வந்து பிஎஃப்ஐ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 16.5 crores செக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. முதல் பணம் கொடுத்தோன்னு சொன்னாங்க, அப்புறம் செக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. தென் வி கிளைம் அக்ரிமெண்ட் இஸ் வேலிடிட்டி, வை தி கேவ் அ செக். எதுக்கு செக் கொடுக்கணும்? அட்லீஸ்ட் ஆர்டிஜிஎஸை ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிருக்கணும். நீங்கள் செக்கு கொடுக்கல வாட் இஸ் த மோட்டிவ், வாட் இஸ் த இன்சைட் த ஸ்டோரி அப்படிங்கிறதுல வந்து ஃபினான்ஷியல் சார்ஜஸ் நடக்கிறதுக்கான, அதாவது ஃபினான்ஷியல் மோசடிகள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத வந்து கோர்ட்டில் நாங்கள் பதிவு பண்ணோம். கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வித்தவுட் பிஎஃப்ஐ கன்சர்ன் நீங்கள் வந்து மேட்சை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதுனால 5 crore இம்மீடியட்டாக பெனால்ட்டி டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்ததுனால அந்த மேட்சை நிப்பாட்ட வேணாம், எக்ஸிபிஷன் மேட்ச் தான் சொல்லிட்டு இம்மீடியட்டாக சோசியல் மீடியாலையும் அவங்களுடைய ப்ரெஸ்லையும் திஸ் டோர்னமெண்ட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு பிஎஃப்ஐ அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு எல்லா பிளேயர்ஸுக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து பிஎஃப்ஐ நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் இல்லை, இது ஒரு பிரைவேட் டோர்னமெண்ட் நடத்துறது நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஜட்மெண்ட்ல டெல்லியில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது டெல்லி ஹைகோர்ட்டோடைய எந்த நாலேஜ் இல்லாமல் பெங்களூர் லோயர் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கினாங்க, ஸ்டே வாங்கினாங்க. அப்போ இமீடியட்டாக நாங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து உடனே நாங்கள் வந்து இமீடியட்டாக வந்து கோர்ட்டில் வந்து முறையிட்டோம். அப்போ ஜட்ஜ் வந்து இந்த அக்ரிமெண்ட்டே டோட்டலாக ஸ்டே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த February 15th போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு டோட்டல் ஸ்டே வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து ஸ்டே கொடுத்து பிஎஃப்ஐ நடத்தக்கூடிய லீகுக்கு எந்த விதமான ஸ்டேயோ எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, கரெக்டாக போயிட்டு இருக்கு. முந்தானது கூட அப்பீல் போனாங்க, அந்த அப்பீலையும் எதுவும் கொடுக்கல. இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அந்த அக்ரிமெண்ட் ஐஎன்பிஎல்ங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் லீகுக்கு அப்படியே 100% ஓனர்ஷிப் மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ பிஎஃப்ஐ ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர். நேஷனல் ஸ்டார் பாஸ்கெட்பால் லீக் owned by 100% owned by BFI, because we don't want give anyone to authority to selling the property, our property. This is only our property. So அதனால வந்து
நீங்கள் பேப்பர்லேயே பார்த்துருப்பீங்க, we are looking ஆர்கனைசிங் பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மினிமம் வந்து 8 டீம் 5x5 சொல்லியிருக்கோம், 3x3 வந்து 12 டீம் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து கார்பரேட்டை வந்து ஃபைன் பண்ணி கரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அவங்க வேலையாக இருக்கட்டும், அதுவும் ஆக்ஷனில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான லிபர்ட்டி கொடுத்துட்டு இஃப் ப்ராஃபிட் வில் கம் த ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது டெண்டர் டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்கை தான் வந்து இன்னைக்கு வந்து பிஎஃப்ஐ வந்து ஓப்பன் டெண்டரில், அதுவும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் தான் வந்து நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நியூஸ் இந்த அட்வைஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாவிலும் இருக்குது, எல்லா சிட்டியும் கொடுத்துருந்தோம், மோர் தென் 15 cities. ஸோ அதனால மோர் டிரான்ஸ்பரன்சி, லிபரலாக நிறைய கார்பரேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டெண்டரை வந்து நடத்திட்டு இருக்கோம். நிறைய கார்பரேட் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எங்களுக்கு வெண்டர்ஸ் வந்து நிவ்யாங்கிற ஒரு கம்பெனி இருக்கும், பெருசாக ஒன்றும் ஆஃபர் இருக்காது. ஒரு பேப்பரில் அட்வைஸ்மெண்ட் போட்ட பிறகு இன்னைக்கு வந்து பிஎஃப்ஐக்கு வந்து 1 crore அவங்க வந்து எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. 3 crores ஒர்த்துக்கான மெட்டீரியலை வந்து நாங்கள் வந்து கேட்ட பிஸ்னஸ் பேசினதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஆனஸ்டாக இருந்ததுனால. அதில் என்ன ஆஃபர்னா, எல்லா நேஷ்னல்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நேஷ்னலில் ஒவ்வொரு டீம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜெர்சி போட்டிருப்பாங்க. சத்தீஸ்கரோடைய ஷூஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு இந்த பால், அதாவது வெர்டெக்ஸை வந்து நாங்கள் வந்து ஓகே பண்ணியிருக்கோம். அவங்க ஷூ, ஒரு பேகு, ஒரு கிட்டு, ஒரு டிஷர்ட் அண்ட் ஒரு ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஃபுல் செட்டை வந்து அவங்க வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா 4 நேஷனல்ஸுக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். அதை வந்து ஓகே பண்ணி இன்னைக்கு எவ்ரி இயர் 4 crores 4 yearsக்கு 16 crores ஒர்த்துக்கான ஒரு ஆஃபரை வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அதுவும் இன்னைக்கு பிஎஃப் அதை சப்மிட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஓப்பனான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு ப்ரொபோசலை வந்து நாங்கள் வந்து சோசியல் மீடியா மூலமா ஆட் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க. அதே மாதிரி தான் இந்த அகாடமியில் வந்து நாங்கள் அட்வைஸ்மெண்ட் போட்ட பிறகு தான் மணிப்பாலும் பார்வஸும் உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் பேஸ்கெட் பாலில் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் லீக் வந்து பெரிய அளவில் நடக்கும். எந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஃபுட்பால் பெருசாக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இனாகரேஷனோட ஸ்டார்ட் ஆச்சோ, அதற்கு மேலே பேஸ்கெட் பாலோட லீக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ். இல்லை, இப்போதைக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பிட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் பிட் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு வந்து எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண கூடாது. நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட முன்னாடி பேப்பரில் அட்வைஸ் பண்ணும்போது 15 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட 2-3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்ஸாக வந்து இதில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மினிமம் 100 கோடி ரூபா ப்ராஃபிட் இருந்தால் தான் வந்து இதில் பங்கெடுக்க முடியுங்கிற நாங்கள் ஸ்டாண்டை வச்சுருக்கோம். அது ஆனால் வந்து எல்லாமே உங்களுக்கு லீகுக்குள்ள டாக்குமெண்ட்ல எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா லீகோட டாக்குமெண்ட் 3x3 ஆமாம், 3x3 செப்பரேட் டெண்டர் அண்ட் 5x5 செப்பரேட் டெண்டர், 2 டெண்டரை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா அதுதான் கொஞ்சம் இப்போ எக்ஸ்போஸ் பண்ண வேணான்னு பார்க்குறோம் ஆக்சுவலா. ஸோ ஏன்னா அந்த நம்பர்ஸ் வேணான்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கிவ் எனி லீக் மெசேஜஸ். அது வந்து ப்ரோட்டோகால் படியும் சொல்லக்கூடாது அப்போ ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து ஓவர்சீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறதுனால எவ்வளோ பேர் ஓப்பன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கிறத அந்த டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து, ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் நம்பர் சொன்னேன்னா அந்த பிட்டோடைய காம்படிஷனில் மேபி நம்பர்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கரெக்டான டெண்டர் சிஸ்டம் இருக்கனால ஆன் த டே 24th அன்னைக்கு நமக்கு தெரிய வந்துடும் எவ்வளோ பேர் டெக்னிக்கலாக பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறது அன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும். எஸ், வெரி குட் ரெஸ்பான்ஸ். இட்ஸ் வெரி குட் ரெஸ்பான்ஸ். நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பேமெண்ட்டை தான் பேஸ் பைஸாகவே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. இல்லை 24th முடிஞ்ச உடனே வாட் எவர் எங்களுக்கு லீகல் பேட்டிலுங்கிறது பெருசாக வந்து தடங்களாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து இந்த அக்ரிமெண்ட் மேடம், அதாவது ஜட்ஜ் வந்து கிளியராக சொன்னாங்க, அங்கேயே சக்ஸஸ்பெக்ட் ஆயிடுச்சு. பணம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து ஆல்ரெடி வந்து கொஸ்டின் கேட்கும் போது அவங்க வந்து பதில் சொல்ல முடியல.
அப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க ஜட்ஜ். அதாவது அவங்க அக்கௌண்ட்ல பேமெண்ட்டே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கிற ஒரு சஸ்பெக்ட்ஸ் வந்து இருந்து நாங்கள் பதிவு பண்ணோம். ஸோ அதனால வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கேசஸ் வரும்பொழுது ஸோ இதோடைய வேலிடிட்டி என்னங்கிறது புரியும். ரெண்டாவது லீகோடைய ஓனர்ஷிப் பிஎஃப்ஐக்கு இருக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அப்படி கிரிக்கெட்டோட சக்ஸஸே அதுதான். ஸோ மித்த கேம்லலாம் ஃபெடரேஷன்ஸ் வந்து லீகை வந்து மித்தவங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனால் அது லாங் டேர்ம் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. நாங்கள் வந்து ஸ்மாலாக வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சஸ்டைனபிளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வி ஆர் நாட் கோயிங் இன் டு பிக் நம்பர்ஸ். வி வாண்ட் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஆக்சுவலி. ஸோ வி வாண்ட் டு கிரியேட் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இன் அவர் ஃபியூச்சர் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால வி ஆர் ரெடி டு கோ ஸ்மால் ஸ்டெப்ஸ். வி டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் பிக் ஸ்டெப் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் பிஎஃப்ஐ ஓனா வந்து இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக எல்லா லீகல் பேட்டில்ஸும் வின் பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த டெண்டர் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட டைம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்கோம். அதுவும் டெண்டரில் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதுக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு கேம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதாவது இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியல. லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து லீகுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பொதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வந்து பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க. அது JSW இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் பேரலாக வந்து ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க. அதில் வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் பெரும்பாலும் மித்த லீக் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகலை. இன்னும் ஆக்சுவலாக வியூவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை. அது நிறைய ப்ரெசன்டேஷனில் நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக எங்களோட டெண்டருக்கு வந்து கிராண்ட் ட்ராக்டர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம், GTA தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணும்பொழுது ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இப்போ லெஃப்ட் ஆகிருக்கு. பேஸ்பால் மட்டும்தான் வந்து இன்னும் லீக் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அது லேட்டாக வந்தாலும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு நியூ கேமுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிறைய மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீச் இருக்குது. அதுலேயும் இது மாதிரி பேப்பரில் ஆட் போட்டு ப்ராப்பரான சிஸ்டம் வரும்பொழுது நிறைய கார்பரேட்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் வெரி பாசிட்டிவ் சைட்.